சின்ன விமர்சையில இப்போ தமிழ்ச்செல்விய பரீட்சைக்கு அழைச்சு போறதுக்கு வீட்ல இருக்க எல்லாருமே கிளம்புறாங்க. இத நம்ம சாவித்திரி பார்த்துட்டு இருக்கும்போது, தாமரை வந்து "பாத்தியாம்மா, அவளுக்கு மட்டும் நேரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, எல்லாரும் சேர்ந்து பரீட்சை ஹால்ல அழைச்சிட்டு போய், அவள உட்கார வச்சு பேனா எடுத்து குடுத்தா தான் அவ பரீட்சை எழுதுவாளாம். பார்த்துக்கம்மா." ச்சீ! எப்படிதான் இப்படிலாம் இருக்கானோ தெரியல. பெரியப்பா மத்ததுக்கெல்லாம் மட்டும் அவ்வளோ கதை பேசுவாரு. இப்ப மட்டும் எப்படிம்மா பெரியப்பா ஒத்துக்கிறாரு? எனக்கு இதெல்லாம் பார்த்தா அவ்வளோ கடுப்பா இருக்கும்மா. என்ன பண்றது தாமரை? எல்லாம் நம்ம தலையெழுத்து. நாமளும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம். இந்த குட்டச்சிய இந்த வீட்ட விட்டு வெளிய அனுப்பவே முடியல. அவ ஆசைப்படுறது மட்டும் நடந்துகிட்டே இருக்குடி. ஏற்கனவே கர்ப்பமா இருக்கா. இப்போ பரீட்சை எழுதுறதுக்கு குடும்பமே சேர்ந்து அழைச்சிட்டு போறாங்க. போற போக்க பார்த்தா அப்படியே எங்க அம்மா வேற அடுத்தடுத்து ஒண்ணொன்னா பண்ணி, பண்ணி அவள திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துருவாங்க போலயே! கண்டிப்பாம்மா. இந்த கிழவி சேர்க்காம விடாது போல இருக்கு. அதுதான் எப்ப பார்த்தாலும் அவ பக்கமே புராணம் பாடிட்டு இருக்கு. அவளுக்கு அத பண்ணணும், இத பண்ணணும், அத பண்ணணும், இத பண்ணணும்னு சொல்லிட்டு. ச்சீ! பார்த்தாலே கடுப்பா இருக்கும்மா எனக்கு. அவ்ளோ எரிச்சலா இருக்கு அப்படின்னு தாமரை புலம்பிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம சாவித்திரிக்கு ஒரு ஐடியா வருது. தாமரை, விடு தாமரை. இது கூட நமக்கு ஒரு நல்லது தான். என்னம்மா சொல்ற? ஆமா தாமரை. இப்போ வீட்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து அந்த தமிழ்ச்செல்விய அழைச்சுக்கிட்டு பரீட்சைக்கு போறாங்க. அப்ப வீட்ல யாருமே இல்ல. இத பயன்படுத்தி நாம ஒண்ணு பண்ணலாமா? என்னம்மா சொல்ற? என்ன பண்ண போற? ஒண்ணும் இல்ல தாமரை. எல்லாரும் போனதுக்கப்புறம், அந்த தமிழ்ச்செல்விக்கு வாங்கிட்டு வந்திருக்க மாத்திரை, மருந்தெல்லாம் அவுட் ஹவுஸ்ல தானே இருக்கும். ஆமாம்மா. நாம 2 பேரும் போயிட்டு, அவ வாங்கிட்டு வந்திருக்க மாத்திரையில, நாம அந்த கர்ப்பத்த கலைக்கிற மாரி, வேற ஏதாவது மாத்திரைய மாத்தி வச்சுட்டோம்னா, அவ பரீட்சைக்கு போயிட்டு வந்துட்டு, சந்தோஷமா போயி சாப்பிட்டுட்டு, மாத்திரை சாப்பிடுவா. சாப்பிடும்போது, நாம எதிர்பார்த்த மாரியே, அந்த கர்ப்பம் ஆட்டோமேட்டிக்கா கலைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம், அவ கர்ப்பமா இருக்க மாட்டா. அவ ஏதோ பண்ணி கர்ப்பத்த கலைச்சுட்டான்னு அவ மேலேயே பழிய தூக்கி போட்டுருவோம். பழிய தூக்கி போட்டோம்னா, சேது பழைய மாரி முறுக்கிட்டு முருங்க மரத்துல ஏறி உட்காந்து அவள வெளுத்து வாங்கிடுவான். அப்புறம் ஏற்கனவே விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போன சேது, கண்டிப்பா என்னால சேர்ந்து வாழவே முடியாதுன்னு சொல்லி, அடுத்த நிமிஷமே விவாகரத்த குடுத்துட்டு, நேரா வீட்டுக்கு வந்துருவான். அதுக்கப்புறம் இந்த குட்டச்சி செத்தாலும் சரி, இந்த வீட்டு பக்கம் வரவே முடியாது. என்ன சொல்ற? அம்மா, சூப்பர் ஐடியாம்மா. ஆனா என்னடி ஆனா? ஏன் இழுக்குற? அதுல ஒரு சிக்கல் இருக்கேம்மா. என்ன சிக்கல் தாமரை? ஆமாம்மா. இப்போ பாரேன், உன் அண்ணன், சன்னியாசி அண்ணன் வருவாரு. வந்து, "என்ன சாவித்திரி, இன்னும் கிளம்பலையா? சீக்கிரம் கிளம்பு. அண்ணன் கூப்பிட்டாரு" அப்படின்னு சொல்லுவாரு. என்ன பண்ண முடியும் நாம? நாமளும் கிளம்பி அப்புறம் அங்க போய் தானே ஆகணும். அப்படின்னு சொல்லும்போது சன்னியாசி வந்து, "சாவித்திரி, இன்னும் கிளம்பலையா? அண்ணன் கிளம்பிட்டாரு. சீக்கிரம் வாங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே சாவித்திரி தாமரைய பார்க்குறாங்க. தாமரை கண்ணடிக்கிறாங்க. உடனே தாமரை வயித்த புடிச்சுட்டு அப்படியே நிக்கவும், சாவித்திரி, "அண்ணே, தாமரைக்கு வயிறு வலிண்ணே. பாவம் ரொம்ப கஷ்டப்படுறா. நான் அவளுக்கு ஏதாவது கசாயம் வச்சு குடுக்குறேண்ணே. நான் அங்க வரலண்ணே. நீங்க நம்ப அண்ணி இருக்குல்ல, அண்ணி, சித்ராவெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு வாங்கண்ணே" அப்படின்னு சொல்ல, சன்னியாசி உடனே, "சரி, சரி என்னன்னு பாரு போ" அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசி போயிடுறாரு. சாவித்திரி உடனே, "தாமரை, நல்ல வேளை. நீ சொன்ன மாரி தான் நடந்துச்சு. தப்பிச்சுட்டோம். விடு. நீ என்ன பண்ற? வயித்த புடிச்சுட்டு அப்படியே படுத்துரு. ஏன்னா, அந்த ஈஸ்வரன், சித்ராவும் அவ்வளோ சீக்கிரம் போமாட்டாளுங்க. அவளுங்க ஏதாவது பிளான் பண்ணிட்டு இங்க உட்காந்துருப்பாளுங்க. அவளுங்கலாம் போகட்டும். கார்ல போனதுக்கு அப்புறமா, நாம பொறுமையா பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு, மருந்து வாங்கிட்டு வந்து, அவ மருந்துல மாத்தி வச்சுருவோம். அவ பரீட்சை எழுதிட்டு வரட்டும். பரீட்சை எழுதினவ, பரீட்சையுடைய மார்க்க பாக்கறதுக்கு உயிரோட இருக்காளான்னு பார்ப்போம். பரீட்சை எழுத போற, உன்ன பரலோகத்துக்கு அனுப்புறேன் பாருடி" அப்படின்னு சாவித்திரியும் தாமியும் ரெடியா நிக்கிறாங்க. அதே மாரி எல்லாரும் பரீட்சை எழுதுறதுக்கு கார் எடுத்துட்டு கிளம்பி போறாங்க. போன உடனே சாவித்திரியும் தாமரையும் பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப் போயிட்டு, மருந்து வாங்கிட்டு வந்து, நேரா நம்ப தமிழ்ச்செல்வி இருக்கிற அவுட் ஹவுஸ்க்கு போறாங்க. அவுட் ஹவுஸ்ல போயிட்டு கதவ தொறந்து, யாருக்கும் தெரியாம உள்ள போயிட்டு, அவங்க வச்சிருக்க மாத்திரைய எடுத்துட்டு, இந்த மாத்திரைய கலந்து மாத்தியும் வச்சுர்றாங்க. சாவித்திரியும் தாமரையும். வச்சுட்டு வெளிய வந்துர்றாங்க. வந்ததும், "அம்மா, நல்ல வேளை. நாம இந்த வாய்ப்ப சூப்பரா பயன்படுத்திக்கிட்டோம். அந்த தமிழ்ச்செல்வி ஜாலியா போய் பரிட்சை எழுதிட்டு வரட்டும். வந்துட்டு சாப்பிட்டுட்டு மாத்திரைய போடுவாள்ல, போட்டோனே ஸ்ட்ரைட்டா பரலோகம் தான்" அப்படின்னு தாமரையும் சாவித்திரியும் சந்தோஷப்படுறாங்க. இதுல தாமரை, சாவித்திரி போட்ட இந்த திட்டத்திலருந்து நம்ம தமிழ்ச்செல்வி தன்னையும், தன் குழந்தையவும் எப்படி காப்பாத்திக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.